இப்ப நீதி செய்யவும் தெரியல, சமாதானமா இருக்கவும் நமக்கு என்னதான் ஒன்றையில ஓடிக்கிட்டு இருக்கு, மாம்சத்துக்குரியவைகளே ஓடிக்கிட்டு இருக்கு. எப்ப சண்டை போடலாம், எப்ப வம்பு பண்ணலாம், எப்ப பழி வாங்கலாம், யாரை என்ன திட்டலாம், ஒரே டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். அக்கா முகத்தை பார்க்க முடியல, அண்ணன்மார் முகத்தை என்ன செய்யல, முகத்தை பார்த்தா ஒரு பயங்கரமான இருள் இருக்கு. அண்ணன்மார் முகத்தை பார்த்து அக்கா மாறலாம், ஐயோ எந்த மூஞ்சில முடிச்சிட்டு வந்தாரு தெரியல, என்ன கொப்பளிக்க போறான்னு தெரியல, எப்படி சண்டை போட போறான்னு தெரியல, 4 அடி விழுமோ விழாதோ. காரணம் மாம்ச சிந்தை, விரோதம், பகை, குழப்பம். வீட்டிலிருந்து போய் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அங்க இருக்கிற டென்ஷன், அங்க இருக்கிற பிரச்சனை, அவன் திட்டுனா இவன் திட்டுனா, அவன் செஞ்சான் இவன், ஒரே குழப்பமான சிந்தை. இப்ப இந்த மாம்ச சிந்தை இருந்துச்சுன்னா மாம்ச சிந்தை ஓடிக்கிட்டே இருக்கு. நேத்து அவனை என்னை திட்டான், நாளைக்கு போய் அவனை ஏதாயிரம் ஒரு வார்த்தை என்ன செய்யணும், கேட்கணும், இல்லை விடக்கூடாது, ஒரே பரபரப்பு. இப்ப இந்த மாம்சத்துக்குரிய சிந்தை இருந்தா யார் வருவா? உண்மையிலேவா வருவானா? ஆவியின் சிந்தை இருந்தா யார் வருவா? உண்மையில நீங்க நம்புறீங்களா? சத்தியம், எங்க ஆவியின் சிந்தை இருக்கோ அங்க ஆவியானவருடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கும். எங்க மாம்ச சிந்தை இருக்கோ அங்க பிசாசுடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கும். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு காரியம் கேட்கிறேன், பிசாசு வந்து மாம்ச சிந்தையை உருவாக்கி அவன் வர முயற்சி பண்றானா, இல்ல நீங்க மாம்ச சிந்தையை உருவாக்கி அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களா? இந்த இடத்துல 2 கூட்டமும் இருக்குது. இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் விடுவிக்க போறார்.